தேமுதிகவை இணைச்சுக்கிட்டது காங்கிரஸுக்கு திமுக சொல்ற மெசேஜ் அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸுக்கு சொல்லப்பட்ட கூட்டணி கட்சியில் சொல்லப்பட்ட மறைமுக மெசேஜ், அதிக இடங்களை எதிர்பார்க்காதீர்கள். ஒரு நிஜமான தொண்டனின் உணர்வு தான் மாணிக் தாக்கூருடைய ஒரு வார்த்தையும். ஆனால் பேசுகிற வார்த்தை அதுவல்ல. இந்த மாணிக் தாக்கூருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அந்த 180+ இப்போ கிட்டத்தட்ட 165+ அளவுக்கு திமுக குறைச்சிக்க போகுது. அவங்களும் ரிஸ்க் எடுக்கிறாங்களா? ஸோ இந்த சுமையை பூரா திமுக தான் தாங்க போகுது. விஜயகாந்துடைய ஆன்மா மன்னிக்காதுன்னு சொல்றாங்களே. பிரேமலதா ஏன் திமுக பக்கம் போனார்னா, அப்போ ஒரு பார்வை அவங்க பாக்குறாங்க, நம்ம ஜெயிக்கிற கூட்டணியில இருக்கலாம்னு அவங்க ஒரு பார்வை பாக்குறாங்க. தினகரன் ஒரு கணக்கு போட்டிருப்பார், அமித்ஷா ஒரு கணக்கு போட்டிருப்பார், 2 பேரும் உட்காந்து கால்குலேட்டர் வச்சு ஸ்லேட்டை வச்சு ஒரு கணக்கு போட்டு ரிசல்ட் கொண்டாந்துருப்பாங்களே தவிர எடப்பாடி கணக்கு போடுறதுக்கு எங்க வேலையே இல்லை. அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, பெரிய கூட்டணி தைக்குள்ள எல்லாம் நடக்கும்னு சொன்ன செங்கோட்டையனுக்கு பெருத்த ஏமாற்றம் தான் படிச்சு. ஒரு முயற்சி எடுக்கிறார், தினகரனை போய் பார்த்தார், வாங்கன்னார், OPS பார்த்தார். அவங்க எல்லாம் ஏன் நம்ம கிட்ட வரல அப்படின்னு விஜய் முதல்ல யோசிக்கணும். அப்போ நம்ம பண்றது அரசியல் இல்லை. ஏதோ ஒரு மாய உலகத்துக்குள்ள அவர் வச்சிருக்கிறாங்க, அல்லது இவர் போய் சிக்கியிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். அப்படி இந்த 5000 ரூபாய் பணம் கொடுத்தது ஒரு இம்பாக்டை பெண்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. விஜயினுடைய ஆதரவு தளத்தில் பிரதானமாக பங்கு வகித்தவர்கள் இளைஞர்கள் ப்ளஸ் பெண்கள். அந்த பெண்கள் மனசில் ஒரு தாக்கத்தை இந்த 5000 ரூபாய் ஏற்படுத்தியிருக்கு. முதல்ல வெளியே வரணுங்க, மக்களாக முதல்ல பழகலைன்னா இங்கே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இடமில்லை, இருக்கக்கூடாது. ஒனிடா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். சார்கிட்ட நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். தேமுதிக முதல் OPS வரை வரிசையா திமுக கூட்டணியை நோக்கி நகர்ந்தாலும் வந்தாலும் பார்க்கறதுக்கு இது பலமா தெரியுது. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நோக்கி இவ்வளவு பேர் வராங்கன்னாலே பாத்துக்கங்க, அடுத்த ஆட்சி நிச்சயம்லாம் சொல்றாங்க. ஆனா இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு தொகுதி பங்கீட்டுல ஒரு இக்கட்டான சூழலை முதல்வருக்கு கொண்டு வரும்? இக்கட்டுங்கிறத விட சவாலான சூழலை ஏற்படுத்தும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தேமுதிகவுக்கு எத்தனை கொடுத்தாலும் அது திமுக ஆட்டிலிருந்து தான் கொடுக்க போறோம், வேற யார்ட்டு எடுத்து கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் நாங்கள் அதிக தொகுதிகள் கேட்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நீ வாங்கினதுல ஒன்றை கொடுன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. அது வருத்தத்துக்கு இடம் அளிக்கும். அதனாலதான் சவால்னு சொன்னேன். அல்லது ஒரு ரிஸ்க் எடுக்க போறாரு. 183 இடங்கள் உதயசூரியன் போட்டியிட்டது, அது 173 கிட்ட திமுகவே போட்டியிட்டது. இது தோழமை கட்சியில் ஒன்று சின்ன சின்ன கட்சியெல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வச்சாங்க இல்லையா? அப்போ அப்படி பார்த்தா அந்த 180+ இப்போ கிட்டத்தட்ட 165+ங்கிற அளவுக்கு திமுக குறைச்சிக்க போகுது. அவங்களும் ரிஸ்க் எடுக்கிறாங்க தான். ஸோ இந்த சுமையை பூரா திமுக தான் தாங்க போகுது. இப்போ தேமுதிக எல்லாரும் அங்கேயே போறாங்கன்னா, திமுக என்ன வாக்குறுதி கொடுத்து அவங்கள உள்ள கூப்பிட்டாங்களோ பிரேமலதாவை, அதே விஷயங்களை அதிமுக செய்ய தயாராக தான் இருந்துச்சு. அவங்க 6, 8, 10 கொடுக்குறாங்கன்னா நாங்களும் 10 தரோன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் தான் பேச்சு வந்துச்சு வெளியில். ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோம், செலவுக்கு பணம் தர்றோம், இதெல்லாம் அதிமுக தயாராக தான் இருந்தாங்க. ராஜ்யசபாக்கு தயாரா இருந்தாங்களா? கண்டிப்பா. அவங்க லெட்டரே கொடுத்துட்டாங்களே. அந்த அணியை விட்டு வெளியே போன பிறகு தேதி போடாம என்னை ஏமாத்திட்டாங்கன்னு பிரேமலதா போய் பேட்டி கொடுத்த பிறகு சுதீஷ் சொல்ற போய் எடப்பாடி பார்த்தார், ஞாபகம் இருக்கா? அப்படி வந்த போது லெட்டர் வெளியிட்டாங்க. அவங்க 6வது மாசம் போட்டு தேதி 1/6 ஏதோ போட்டு லெட்டர் வந்திருக்கும், 25வது வருஷம் ஒரு இடம் தர தயார்னு. ஏன்னா அந்த தேதி தானே உங்களுக்கு பிரச்சனை, தேதியை போட்டு தரேன்னு கொடுத்தாங்க. அவங்க தயாராக தான் இருந்தாங்க. இப்போ 2 வரப்போதில் 1 கொடுக்கறது ஒன்றும் அவங்களுக்கு கஷ்டம் இல்லை. அப்போ எல்லாமே தர தயாராக இருந்தோம். பிரேமலதா ஏன் திமுக பக்கம் போனார்னா, அப்போ ஒரு பார்வை அவங்க பாக்குறாங்க, நம்ம ஜெயிக்கிற கூட்டணியில இருக்கலாம்னு அவங்க ஒரு பார்வை பாக்குறாங்க. பெர்செப்ஷன்ல தானே. ஆட்சி அதிகாரம் இருக்கு, பணபலம் இருக்கு, அவங்க கூட்டணி பலம் இருக்கு, அதை யாரும் மறுக்கல. என்ன கேட்டா 4 முனை போட்டி உறுதியா இருக்கிற இந்த சூழல்ல திமுகவுக்கு தான் இன்னைக்கும் அட்வான்டேஜான சூழல் நிலவுது. இப்போ நான் பார்க்குற மாதிரி ஒரு சிற்றறிவுக்கு எனக்கு தெரிகிற மாதிரி பிரேமலதா ஒரு கணக்கு போட்டிருப்பாங்கல்ல, சரி ஜெயிக்கிற அணியில போய் சேருவோம் அப்படிங்கிறதா காரணமே தவிர ஏதோ தூண்டில் வீசினவங்க கிட்ட எல்லாம் போய் சிக்கிறலையே. அதிமுக தான் தூண்டில் வீசினாங்க, போகலையே. விஜயகாந்துடைய ஆன்மா மன்னிக்காதுன்னு சொல்றாங்களே. இல்ல, அப்படி பார்த்தா பல ஆன்மாக்கள் உழவிக்கிட்டு இருக்கு. யாரையும் மன்னிக்காத அளவுக்கு அது ஜெயலலிதாவின் ஆன்மாவாகட்டும், கலைஞரின் ஆன்மாவாகட்டும், அவங்கவுங்களுக்கு 1000 கோபதாபங்கள் இருக்கும். அதையெல்லாம் சொல்லி பீதியை கிளப்ப வேண்டாம். ஒரு முடிவை எதிர்பார்த்தபடி எடுக்கலைன்னா ஏமாற்றத்துக்கு உள்ளானவர்கள் வாயிலிருந்து வர்ற வழக்கமான வார்த்தை, அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. 2 ராஜ்யசபால கண்டிப்பா தேமுதிக கொடுக்க தயாரா இருந்தாங்கன்னு சொல்றீங்க. ஆனா இப்பவே அங்க காம்படிஷன் அதிகமா இருக்கு. GK வாசன் கொடுப்பாங்களா, அன்புமணிக்கு கொடுப்பாங்களா, TTVக்கு கொடுப்பாங்களா, இல்ல அதிமுக இருக்கவங்களே போட்டி 100% GK வாசனுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு கௌரவம் படுத்திட்டாங்க. அதுவே பெரிய விஷயம். அது பிஜேபியின் அழுத்தத்தால் கொடுக்கப்பட்டதுன்னு தெரியும். ஒரு சின்ன வாய்ப்பு அதே ஸ்டைலில் தினகரனுக்கு கொடுக்க சொல்லி பிஜேபி சொன்னால் அதை எடப்பாடி ஏற்றுக்கொண்டால் ஒரு இடம் கொடுக்கலாம்.
அப்படிலாம் அன்புமணிக்கு ஒத்துக்கிட்டு தான் அந்த ஒப்பந்தத்துக்கு அவர் வந்திருப்பார். அது இப்போ கொடுக்குறேன்னு சொன்னாங்களா, தேர்தல் முடிஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்களா தெரியாது. மற்றபடி போட்டி இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. தகுதியான பல பேர் இவ்வளோ பெரிய கட்சியில் இருக்கிற போது போட்டிங்கிறது யதார்த்தமானது தானே. டிடிவி அவர்களுக்கு அவர் இங்கே போட்டி போடாதே டெல்லி அரசியல் தான் மையம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அது அவங்களையும் தொகுதி பங்கீட்டில் கண்டிப்பாக அதை கொண்டு வந்திருக்கணும். அதை நோக்கி எல்லாம் அவர் இந்த முடிவு எடுக்கல. 21 தேர்தலே ஒரு பொது மேடையிலே அறிவிச்சார், பொதுக்கூட்டத்திலே அறிவிச்சார். நான் எந்த தியாகத்துக்கும் இப்போ ஓபிஎஸ் சொன்ன வார்த்தையே வேற மாதிரி சொன்னார். அவர் என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்க போதும், நான் கூட போட்டியிடலை அப்படின்னு அப்பவே அறிவிச்சார். அவர் 21 ஒன்று நாடாளுமன்ற தேர்தல் வரலையே, டெல்லி பதவியை காத்திருந்து வரும்னு எதிர்பார்த்தெல்லாம் அவர் அந்த வார்த்தையை சொல்லலையே. அதே மனையில் தான் இப்போ இருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். ஒருவேளை பிஜேபி சில திட்டங்கள் போடலாம். எடப்பாடி கம்ஃபர்ட்டாக இந்த தேர்தலை எதிர்கொள்ளட்டும். எடப்பாடிக்கு ஒரு கம்ஃபர்ட் சொல்ல வந்துடுதுல, அப்பாடா இல்லை இங்கே அவர் போட்டி போடலப்பா, தேர்தலுக்கு முன்னாடி எம்எல்ஏக்களை கூவத்தூர் மாதிரி ஒரு ரெசார்ட்டை பிடிக்கணும்னு அவசியம் இல்லைப்பான்னு நம்ம காமெடியாக சொல்கிறோம். கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக வச்சு பார்த்தா அந்த பயம் அறவே இல்லைல்ல, அந்த விவாதத்துக்கு இடம் இல்லைல்ல. திரட்டுன்னு நினைக்கிற, திரட்டாக இருக்க வாய்ப்புள்ள ஒரு நபர் அந்த களத்துக்கே வரலைன்னு சொல்கிறது இன்னும் கம்ஃபர்ட்டாக அவர் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த உதவும். பிஜேபி ஒரு கணக்கு போட்டிருக்கலாம், சில வாக்குறுதிகள் கொடுத்துருக்கலாம், நமக்கு தெரியாதுல்ல. ஆனால் அந்த பதவியை எதிர்பார்த்தா அவர் போட்டியிடலைன்னு நான் நினைக்கல. ஆனா அது எடப்பாடி போட்ட கணக்குன்னு சொல்றாங்களே, அவர் தமிழ்நாட்டுக்குள்ள தினகரன் என்டிஏக்குள்ள போனதுல எடப்பாடியுடைய கணக்கு எதுவும் இல்லை. அவருடைய பெருந்தன்மையை விட்டு கொடுக்குற தன்மையும் தான் இருந்தது. அவர் கணக்குக்கு இங்க அவசியமே இல்லை. இது தினகரன் ஒரு கணக்கு போட்டிருப்பார், அமித்ஷா ஒரு கணக்கு போட்டிருப்பார், 2 பேரும் உட்காந்து கால்குலேட்டர் வச்சோ ஸ்லேட்டை வச்சோ ஒரு கணக்கு போட்டு ரிசல்ட் கொண்டாந்துருப்பாங்களே தவிர எடப்பாடி கணக்கு போடுறது எங்க வேலையே இல்லை. தேமுதிகவை இணைச்சுக்கிட்டது காங்கிரஸுக்கு திமுக சொல்ற மெசேஜ் அப்படின்னு சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, எல்லா கூட்டணி கட்சிகளுக்குமான மெசேஜ் தான். ஏன்னா தேமுதிக வந்து திமுகவுக்கு மட்டுமே பலனளிக்க போகுது, அங்கே இடம்பெற்றிருக்கிற அத்தனை கட்சிகளுக்கும் பலனளிக்க தான் போகுது. தென் மாவட்டங்களில் அல்லது கடலூர், விழுப்புரம், தருமபுரி போன்ற மாவட்டங்களில் காங்கிரஸ் போட்டிடுனா, விடுதலை சிறுத்தைகள் போட்டிடுனா, அங்கேயே தேமுதிக செல்வாக்குள்ள பகுதிகள் நமக்கு தெரியும். அது 5000 ஓட்டு இருந்தாலும் அந்த 5000 ஓட்டு வேணாம்னு சொல்லுவாங்களா காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ? ஆனா காம்படிஷன் வரும்ல, எங்களுக்கு கொடுங்க, வரதான் செய்யும். அது இயல்புங்க. நீங்க அதுதான் கூட்டணி அரசினுடைய வரமும் அதுதான், சாபமும் அதுதானே. வெற்றியும் எளிதாகும், நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு தொகுதியும் பறிபோகும். அது யாருமே தடுக்க முடியாதுல்ல. ஸோ எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பலனளிக்கக்கூடியதுதான் ஒரு உளவு வாக்கு வங்கியை வச்சிருக்கிற ஒரு கட்சியினுடைய வரவு. அப்படி இருக்கிற போது எங்களை தான் குறைக்காதீங்கன்னு தான் அவங்க ஒரு இடத்துல வந்து நிற்பாங்க. அதிக தொகுதிகள் கேட்போம். இப்போ அன்னைக்கு காதர் மைதீன் எதிர் பேட்டி கொடுத்தாரு, 5 தொகுதி கேட்போம், 5ல ஏணி சின்னத்தில் போனோம், 5 என்ன கொடுத்துட்டு அறிவாலய வாசலில் நிற்கிறாரு ஸ்டாலின். இல்லை இங்கே வாங்க, பொருட 3 வாங்கினீங்களா, இந்த 2 தான். அப்படி பறிக்க முடியாது. அதை எடுத்து தைமூன் அன்சாரி கொடுக்க போறதா ஒரு தகவல் இருக்கு. அவங்களும் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவன, ஸோ கணக்கு சரியா போச்சுட்டு போயிடுவாரு. காங்கிரஸுக்கு சொல்லப்பட்ட, கூட்டணி கட்சியில் சொல்லப்பட்ட மறைமுக மெசேஜ், அதிக இடங்களை எதிர்பார்க்காதீர்கள் அப்படிங்கிற ஒற்றை வரி தான். அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸுக்கு ஒரு 3 அல்லது 4 இடங்கள் அதிகம் கொடுத்தா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அதிக இடங்கள் வந்து கம்யூனிஸ்டும் சரி, விசிகாவும் சரி, தொடர்ந்து ரொம்ப நாட்களா கண்டிப்பா இரட்டை இலக்கத்திலேயாவது நாங்க சீட்டு கேட்போம் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு கொண்டு வந்து கூட 2-3 சீட்டாவது எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, அந்த 6லேருந்து கூட்டுறாங்கன்னு கூட ஒத்துக்கலாம். ஆனா சமீப நாட்களா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில இருந்த முரணா இருக்கட்டும், ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு வச்ச 4 டிமாண்டுகள்னு சொல்லிட்டு வாரியத்துல வேணும், உள்ளாட்சியில வேணும், அது இதெல்லாம் சொன்னது அதெல்லாம் முகமற்ற கடிதம். அதை தூக்கி குப்பையில தான் போடணும். துணிச்சல் இருக்கிறவங்க வந்து பேட்டி கொடுக்கணும், அதிகாரம் இருக்கிறவங்க பேட்டி கொடுக்கணும். மாணிக் தாக்கூருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அதனால நம்ம அதை அழிச்சாட்டியம்னு சொன்னோம். ஒரு நிஜமான தொண்டனின் உணர்வு தான் மாணிக் தாக்கூருடைய ஒரு வார்த்தையும். ஆனால் பேசுகிற வார்த்தை அதுவல்ல. இந்த மாணிக் தாக்கூருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. சோடங்கர் பேசலாம், கார்கே பேசலாம், ராகுல் பேசலாம், செல்வ பெருந்தகையை கூட நான் இப்படி நினைக்கிறேன்னு போய் அகில இந்திய தலைமை கிட்ட தான் சொல்லணுமே தவிர அவரும் இங்கே வெளிப்படையாக பேச முடியாது. மேலிட பார்வையாளர் ப்ளஸ் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையினுடைய அந்த குழுவின் தலைவருங்கிற முறையில் சோடங்கர் மட்டும்தான் பேச முடியும். அப்படி தகுதியற்றவர்கள் பேசுகிற போது தான் அதை நம்ம இடது கையால் புறந்தள்ளணும்னு நம்ம சொன்னோம். சரியா? கேட்கறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல. இரட்டை இலக்கத்தில் அவங்க எதிர்பார்க்குறது 6 தொகுதி வாங்கின இடதுசாரிகள் 30 தொகுதி பட்டியலில் போய் கொடுக்க போகிறாங்க. இதிலிருந்து எங்களுக்கு கொடுங்கம்பாங்க. அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லைங்களா? என்ன ஒரு 1-2 அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இடதுசாரிகள் மதிமுகவையெல்லாம் அதே நம்பரில் சுருக்குவாரன்னு தோணும். ஏன்னா இடம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்கள் 11 இடங்கள் கூடுதலாக செலவழிக்க வேண்டியிருக்கு, ஒதுக்க வேண்டியிருக்கு திமுக. அது அத்தனையும் அவங்களே சுமந்தாதான் இவங்க அதை விட்டு கொடுக்காம அட்லீஸ்ட் அதே இடத்துல போட்டியிட முடியும். ரொம்ப மறந்து பிடிச்சானா அப்போ நானும் விட்டு கொடுக்குறேன், நீங்களும் விட்டு கொடுங்க அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிற்பார் ஸ்டாலின். அதுக்கு இருக்கிறதே போதும்டான்ட்டு இருக்கிறத வாங்கிட்டு போகிறதுக்கான சூழல் வருது. ஒரு பெருந்தன்மை காரணமாக சரி இவ்வளவு போராடினாங்க, சரி அமைச்சரவையில் இடம் கேட்டாங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஸ்டாலின் இன்னும் கொஞ்சம் பெருந்தன்மை காட்டினார்னா அதை வச்சு தான் சொன்னேன் காங்கிரஸுக்கு ஒரு
3-4 இடங்கள் அதிகம் கொடுத்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன்னு சொன்னேன். நம்ம தொடர்ந்து மாணிக்கம் தாகூரா இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த மாதிரியான குரல்கள் வந்து செல்வ பெருந்தகை என்னதான் வந்து இல்ல பேசக்கூடாது இது பண்ணி பார்த்தாலும் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்கிறப்போ அகில இந்திய தலைமை இது அமைதி காக்குது, எந்த நடவடிக்கையும் இல்லாத ரொம்ப நாட்களா அது அமைதியா இருக்கு. குறிப்பா ராகுலுடைய மௌனம் தான் விமர்சனத்துக்குள்ளாச்சு. அவருடைய இமேஜ் நொறுங்கி போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அவருக்குன்னு ஒரு மரியாதை கலந்த ஒரு பார்வை இருந்ததுல்ல. ஏன்னா உங்களுடைய இடது வலதுன்னு சொல்லிக்கிற 2 பேர் இவ்வளவு தூரம் பொது வழியில பேசுறாங்கன்ற போது ஒரு இத்தனைக்கு சோசியல் மீடியால ஆக்டிவா இயங்குற ராகுல் அமைதியா இருந்தார். அது அவருக்கும் நல்லதில்லை, காங்கிரஸுக்கும் நல்லதில்லை. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் வேணுகோபால் வந்து பேசின பிறகு அநேகமாக வெளிப்படையான வார்த்தைகளோட எந்த பதிவும் வரல. பாரதியார் கவிதைகள் ஏதோ ஒரு ஆர்வத்தில் வந்துகிட்டு இருக்கு டெய்லி மாணிக் தாகூர் பேஜில், அது போடட்டும், பாரதியாருக்கு பெருமை தான், அதை பற்றி தப்பு இல்லை. ஆனால் அவரே அந்த வார்த்தைகளை பேட்டிகளை எல்லாம் இப்போ குறைச்சிக்கிட்டார். இது அந்த கட்சிக்கும் நல்லது, எந்த வகையிலையும் கூட்டணிக்கு பலன் சேர்க்காது. எவ்வளவு சீக்கிரம் அந்த கசப்புகள் முடியுதோ அந்த அளவுக்கு அந்த கூட்டணிக்கு நல்லது. அப்போ தாவேக்குங்கிறதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. முற்றுப்புள்ளிலாம் யாரை நம்பி வாக்கு கொடுத்துடாதீங்க. அரசியல்ல யாரையுமே நம்பாதீங்க. அதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆல்மோஸ்ட் இல்லைங்கிற அளவுக்கு வந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். சேஃபா ஒரு வார்த்தையை போட்டே சொல்லுங்க, யாரையும் நம்ப முடியாது. ஓகே, இப்போ தாவேக்க தனித்து விடப்பட்டு விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லைன்னா இறுதி தனித்து விடப்பட்டதுன்னா ஏதோ அவங்க ரொம்ப எல்லாம் அங்கலாச்சிக்கிட்டுலாம் வெளியில வரல. காங்கிரஸுக்காக மட்டும் அவர் கொஞ்சம் ஏங்கினார். விஜயே போய் சிலரையெல்லாம் போய் பார்த்தார் தனிப்பட்ட முறையில், வெளியே தெரியாம எல்லாம். காங்கிரஸ் வரணும்னு விரும்புகிறேன், கேட்டு சொல்லுங்க அப்படின்லாம். அது வரலைங்கிற போது அவர் என்ன அப்போ தேர்தலை புறக்கணிக்கலாமாப்பா அப்படின்லாம் அவர் உட்காந்து ஆலோசனை பண்ணலையே. நட்பு சக்திகள் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரின்னு பேச்சு பேசினார்ல மகாபலிபுரத்தில். அதனால அவங்களும் தேர்தல் களமாட்ட தானே போகிறாங்க. ஏன்னா வாக்கு வங்கியை நிரூபித்த அல்லது இருக்குன்னு நம்பப்படுகிற அமைப்புகளோ கட்சிகளோ இனிமேல் பெருசாக சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதை பற்றி விஜய் கவலைப்படவும் இல்லை. அவங்க தனியாக தானே நிற்க போகிறாங்க. விஜய் வந்தப்போ இந்த 25 இறுதி பகுதியிலேயோ மிட்லேயோ இருந்த ஒரு வாக்குகளை பிரிப்பார், அந்த அளவுக்கான எதிர்பார்ப்பு இந்த 2 கூட்டணியும் இப்போ செட்டில் ஆனதுக்கு பிறகாக அந்த அளவுக்கு அவர் ஒன்றும் இல்லை, பவர் இல்லைங்கிற துணிக்கு சொல்ல வேண்டாம். இப்படி அவங்க எங்களுக்கு 26, 32 40 இருக்குன்னு சொன்னதையும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அவர் 1% கூட இல்லைங்கிறதையும் எடுத்துக்க வேண்டாம். நிச்சயமா இரட்டை இலக்க சதவீதத்தில் அவர் வாக்குகளை பெறுவார். 10லேருந்து 15 நான் அப்படி ஓரளவு யூகம் பண்றேன். சில தரவுகளின் அடிப்படையில், பார்வைகளின் அடிப்படையில். மற்றபடி இந்த 5000 ரூபாய் பணம் கொடுத்தது ஒரு இம்பாக்டை பெண்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. விஜயினுடைய ஆதரவு தளத்தில் பிரதானமாக பங்கு வகித்தவர்கள் இளைஞர்கள் பிளஸ் பெண்கள். அந்த பெண்கள் மனசில் ஒரு தாக்கத்தை இந்த 5000 ரூபாய் ஏற்படுத்தியிருக்கு. அது 2000 ரூபாயை வழங்குவோம் இனிமேல் ஆட்சிக்கு வந்தான்னு சொன்னதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதுக்கப்புறம் எடுத்த பல சர்வேக்கள் எனக்கு கருத்து கணிப்பில் உடன்பாடு கிடையாது. ஒரு பார்வை பார்க்கலாம், பார்த்துட்டு தூக்கி போடலாம், அதுக்கு ஒருத்தானது அந்த கருத்து கணிப்பு. அதில் இந்த 5000 ரூபாய்க்கு பிறகு கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சார் அவரை பற்றியே பேசலைன்னா மீடியாக்களுக்கு வேறு தீனி கிடச்சிச்சு, அங்கிட்டு போயிட்டியே. அவரையே பிடிச்சி கொதறிக்கிட்டு இருக்கும்போது அவர் தான் பேசுபொருளாக இருப்பார். இப்போ வேறு இந்த கூட்டணிகள் புதுசாக சேர வர இவர் அங்கே போகிறார் இங்கே போகிறவங்க கேமரா எங்கிட்டு திருப்பி இருக்கிய, இதெல்லாம் கொஞ்சம் ஆஞ்சி ஓஞ்ச உடனே பனையூர்லேயே கொண்டு கேமரா வச்சுட்டு உட்காருக்கிறது. அப்படி அவர் ஏதாவது பண்ணால் தானே அது செய்தியாகும். அதை பற்றியெல்லாம் விஜய் கவலைப்படலை. தனிச்சு நிற்கிறதுல அவர் கொஞ்சம் உறுதியாக தானே இருக்கிறார். அது காங்கிரஸுக்காக காத்துனா ஒரு சின்ன ஏமாற்றம் இருந்திருக்கும். அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க பெரிய கூட்டணி தைக்குள்ள எல்லாம் நடக்கும்னு சொன்ன செங்கோட்டையனுக்கு பெருத்த ஏமாற்றம் தான் படிச்சு. இல்ல ஒரு முயற்சி எடுக்கிறார். தினகரனை போய் பார்த்தார், வாங்கன்னார், ஓபிஎஸ் பார்த்தார். அவங்க எல்லாம் ஏன் நம்ம கிட்ட வரல அப்படின்னு விஜய் முதல்ல யோசிக்கணும். அப்போ நம்ம பண்றது அரசியல் இல்லை, அல்லது இந்த ஸ்டைலுங்கிறது அரசியலே இல்லை அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கணும். முதல்ல ஏதோ ஒரு மாய உலகத்துக்குள்ள அவர் வச்சிருக்கிறாங்க, அல்லது இவர் போய் சிக்கியிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். முதல்ல வெளியே வரணுங்க, மக்களோட மக்களாக முதல்ல பழகலைன்னா இங்கே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இடமில்லை, இருக்கக்கூடாது. திமுகக்குள்ள வந்தோம் அப்படின்னா அங்க ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. மூத்த அமைச்சர்கள் வாரிசுகளுக்குமான சீட்டை கேட்கிறாங்க, உதயநிதி இளைஞரணிக்கான சீட்டை கேட்கிறாரு. அதனால இந்த மத்தளத்துக்கு 2 பக்கம் அப்படின்னு திரும்ப முதல்வர் அந்த ஸ்டைல்லையே இந்த கோரிக்கைகள் கடந்த 2-3 தேர்தலாக இருந்துச்சு. அதை நிறைவேற்றியும் கொடுத்திருக்கிறார், ஒரு கட்டுக்குள்ளையும் வச்சிருந்திருக்கிறார். கடந்த 3 பொது தேர்தலில் கூட்டணி கட்சிகளை சமாளிப்பதில் தொடங்கி கலைஞர் மரணத்திற்கு பிறகு சொந்த கட்சியை சமாளித்தது வரைக்கும் ஸ்டாலின் அதை லாபகமாக தான் கையாண்டிருக்கிறார். இந்த தடவை பெருசாக திரட்டெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருடைய கட்டுக்குள்ளே தான் அந்த கோரிக்கைகள் கூக்குரல்கள் எல்லாம் எழும்னு நினைக்கிறேன். அதை தாண்டிலாம் பெருசாக வராது. கோரிக்கை எல்லாரும் அப்போ மகளிர் அணிக்குள்ள கொடுங்கன்னு கனிமொழி தான் கேட்பாங்க. ஏன் அப்போ 23 அணி அமைச்சிருக்கீங்களா, அயலக அணி, ஆட்டோ ஓட்டுநர் அணின்னு, அப்போ நாங்கள்லாம் ஆளாக தெரியலையான்னு அவங்களும் கேட்க தானே செய்வாங்க. என்ன அவங்க புளிப்பாய்ச்சல் பஞ்சா அவங்க மியான்னு ஒரு சவுண்டு வரும், ஒன்றாவது கொடுங்க அண்ணே அப்படின்னு கேட்பாங்க. அவங்களும் தகுதியான நபர்கள் தானே.
இது வழக்கமாக எழுற கோரிக்கைகளாக தான் நான் பார்க்குறேன். அது ஒரு த்ரெட்டாவோ கட்சிக்குள்ள ஒரு பிரளயத்தை ஏற்படுத்த போகிற அளவுக்கெல்லாம் இன்னைக்கு திமுகக்குள்ள ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ அந்த கட்சியினுடைய ஒற்றுமைக்கோ எந்த திரட்டும் இருக்கிறதா நான் பார்க்கல. உதயநிதி கை ஓங்குமான்னு கேட்கிறேன். இளைஞர் அணிக்கான ஒரு இது அதிகமா கிடைக்குமா? கட்சியினுடைய எதிர்காலமே அவர்தான் மறைமுகமா கைகாட்டின பிறகு இதுல கை ஓங்கி என்ன கால் ஓங்கி என்ன அடுத்து அவர்தான் ஒரு மாதிரி உருவகப்படுத்தி வச்சுட்டாங்கல்ல. அதை காப்பாத்திக்கிட்டு அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா அதை கொஞ்சம் வலுவா எடுத்துட்டு போறதை நோக்கி உதயநிதியுடைய கவனம் இருக்கணுமே தவிர கையை ஓங்குறதுலயே காலை ஓங்குறதுலயே இருக்கிறதுல அவசியம் இல்லை. தந்தை மகன் இருவரில் ஒருவர் திருவாரூர்னு சொல்றாங்க, அது அப்படியா? எனக்கு நிஜமா தெரியல. அப்படி டிஸ்கஷனை தொடங்கிட்டதாகவும் நான் கேள்விப்படல. இருவரும் தலைநகரங்களா இருக்குமா இல்லைன்னா சொந்த ஊருக்கு வர வாய்ப்பாது இருக்கா? இல்லையா, அவ்வளோ ஒன்றும் முக்கியத்துவமாக அது விவாதிக்க வேண்டியல. எங்க இருந்தாலும் ஜெயிக்கிற அளவுக்கான ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஐக்கான்களா வளர்ந்துட்ட பிறகு அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. ஒருவேளை நம்ம எல்லாம் ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அப்போ ஒரு 10 நிமிஷம் பேசலாம் அதை பத்தி. இப்போ விட்டுருவோம். நம்ம தொடர்ந்து 3 முனைகளையே பேசிட்டு இருக்கோம். 4வது முனையாக தொடர்ந்து தனித்தே கிளம்புறங்கக்கூடிய சீமான். நான் எப்பயுமே 4 முனை சீமான் நான் என்னைக்குமே பேச மறந்ததே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சவாலான அரசியல் சூழல்ல அது முட்டாள்தனம்னு சில பேர் விமர்சிக்கலாம், இதெல்லாம் ஒரு அரசியலாயான்னு சில பேர் அங்கலாய்க்கலாம். ஆனாலும் என் பாணி அரசியல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கை எப்படி நான் போறேன், வர்றேன் வா வராதேன் போ, ஓட்டு போட்டா போடு போடாட்டி போன்னு பொது மேடையிலேயே பேசுற துணிச்சல் சில பேருக்கு தான் இருக்கும். அதுல முதன்மையானவர் சீமான். சொன்னதோட இல்லை சொல்லுவாங்க, அப்புறம் என்ன இதில் மூணாவது அண்ணனே கொஞ்சம் செலவு கையை கிடைக்குதே, அவங்க என்ன கொடுக்குறான்னு கேளுங்க அப்படின்னு கேட்டு செட்டில் ஆகிற ஆட்கள் இருக்கிற இந்த உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் சீமான் அவர் எடுத்த அந்த முடிவிலேயே பயணிக்கிறதுங்கிறது ஒரு வகையில் பாராட்டுக்குரியது. சரி, இந்த பாதை எங்கே போகும், எங்கேயும் செல்லும் இந்த பாதை, என்ன ரிசல்ட்டே தெரியலையே. ஏன்னே இப்போ 10+ஏ வாங்கிட்டு இருப்போமாண்ணே, ஆட்சி அதிகாரத்தில் என்னைக்குனே போகிறது, ஆட்சி அதிகாரோட அதிகாரம் என்னைக்குனே வரும், ஒரு அடையாளம் என்னைக்குனே வரும்னு தம்பிமார்கள் கேட்குற போது சீமான்ட்ட பதில் இல்லை. வெறும் கொள்கையை மட்டுமே சொல்றது. அந்த கொள்கையை அமல்படுத்துகிற இடத்துக்கு நம்ம என்னைக்கு வருவோம் அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி இருக்குல்ல. அப்போது சீமான் கிட்ட ஏதோ ஒன்று குறையுது. ஜனரஞ்சக அரசியலுக்கு வர மறுக்கிறார், பதவிக்காக இதெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறார் அப்படின்னு கௌரவமாக சொல்லலாம். யதார்த்தத்தை புரிஞ்சுக்க மாட்டுறாருன்னு கொஞ்சம் கவலையோடும் சொல்லலாம். என்ன இருந்தாலும் அது சீமானுடைய தனிப்பட்ட உரிமை. அந்த உணர்வை நம்ம மதிக்க தான் வேணும். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்காரு, முன்னேற்றமா பார்க்க கூடாதா? நம்ம படிப்படியா ஏறுறாரு. நிச்சயமா அந்த படிப்படியா ஏறிட்டு இப்ப என்ன சீமானுக்கு வயசு 30, புரியுதுங்களா நான் சொல்றது? வாழ்ற வயசை நான் சொல்லலை, ஆக்டிவா அரசியல் களத்தில் இருக்கிறது நம்ம சொல்றோம். எத்தனை காலத்துக்கு போராடிட்டு இருக்க முடியும்? பணபலம் அவசியமாக இருக்கிற இந்த உலகத்துல எவ்வளவு நாளைக்கு சீமானால செலவு பண்ண முடியும்? வெறும் கொள்கையை மட்டுமே எல்லாம் மக்கள் பார்த்து ஓட்டு போடுறதில்ல. அந்த நேரத்து ஜனரஞ்சகமான விஷயங்கள், அவங்க மனசுல தாக்கத்தை ஏற்படுத்துகிற அந்த திடீர் நீர்க்குமிழிகள் தான் மக்கள் மனசை ஆக்கிரமிக்குது. இதுதான் யதார்த்தம்ங்கிற போது முழுக்க முழுக்க கொள்கை அரசியல்ங்கிறது சரிதானா? தவறு இல்லைன்னு நான் சொல்லுவேன். அது முழு அளவில் சரின்னு நான் சொல்ல மாட்டேன். பலனளிக்கிற அளவுக்கான ஒரு கொள்கையை சரியான பாதைன்னு நான் சொல்ல மாட்டேன். சீமான அந்த புரிதலுக்கு வர்றாரான்னு காலம்தான் முடிவு செய்யணும். நிச்சயமா இவ்வளவு நேரம் ஒதுக்கிற கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. Subscribe to One India and never miss an update.